அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தோன்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். தமிழ் மொழியோட இலக்கண வகைகளை பொறுத்தளவுக்கு 5 வகையாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதை நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுலேருந்து கூட தமிழ் மொழியின் இலக்கண வகைகள்னு என்னென்ன இலக்கண வகைகள்னு பார்த்தோன்னா 5 இலக்கண வகைகள்: எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அதில் எழுத்து இலக்கணம் பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஓகேங்களா? எழுத்துனா என்னென்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது, நம்ம வாய்ஸில் ஒளி வடிவமாக எழுப்புறோம்ல, அதுவும் வரி வடிவமாக எழுதுறதையும் எழுத்துன்னு சொல்லுவாங்க. வந்து உயிரெழுத்துக்கள்னால் உயிருக்கு முதன்மையானது வந்து காற்று. அது மாதிரி காற்று வந்து இயல்பாக வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகள் பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள். மொத்தம் உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 12 உயிரெழுத்துக்கள் வந்து இருக்குது. அடுத்து உயிரெழுத்துக்களில் வந்து 5 எழுத்துக்கள் வந்து குறுகி ஒலிக்கணும், 7 எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கின்றது. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்து இருக்குது. அதில் குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தோன்னா 5, நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து 7 இருக்குது. குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5ம் பார்த்தோன்னா குரில் எழுத்துக்கள். நீண்ட எழுத்துக்கள் பார்த்தோன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது 7மே பார்த்தோன்னா நெடில் எழுத்துக்களை குறிக்கிறது. ஒரு எழுத்தும் நம்ம எழுத்து இருக்கிற பார்த்திங்களா, இந்த எழுத்தும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அளவு வந்து இருக்குது. நம்ம ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு வந்து அந்த கால அளவை வச்சு தான் குரில் எழுத்து நெடில் எழுத்து வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அடுத்து மாத்திரைன்னா என்ன அப்படின்னா அந்த எழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு இருக்குது பாருங்கள், அதுதான் மாத்திரைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு மாத்திரைங்கிறது வந்து ஒரு முறை வந்து கண் இமைக்கக்கூடிய நேரமோ அல்லது கை நொடிக்கக்கூடிய நேரம் கால அளவோ சொல்கிறது தான் ஒரு மாத்திரை. இதுக்கு வந்து குரில் எழுத்துக்கு தனி மாத்திரை அளவு இருக்குது, நெடில் எழுத்துக்கு தனி மாத்திரை அளவு. குரில் எழுத்துக்களை குறிக்கக்கூடிய மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையும், நெடில் எழுத்துக்களை 2 மாத்திரை அளவும் குறிக்குது. அடுத்து மெய் அப்படிங்கிறதுக்கு வந்து உடம்பு அப்படிங்கிற பொருள் இருக்குது. மெய் எழுத்துக்கள் பார்த்தோன்னா மொத்தம் 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களாக இருக்குது. சரிங்களா? மெய் எழுத்துக்களை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6, மொத்தம் 18 இருக்குது. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு இப்போ வந்து பார்த்தோன்னா குரில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து குரில் எழுத்துக்களுக்கு வந்து ஒரு மாத்திரையும், நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரைன்னு பார்த்தோம். அதே மாதிரி மெய் எழுத்துக்கும் மாத்திரை அளவு இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தோன்னா அரை மாத்திரை. அதே மாதிரி இந்த 6 பிரிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, அது வந்து எப்படி ஒலிக்குது அப்படிங்கிற மாதிரி 6ம் ஃபஸ்ட்டு இருக்கிற வல்லின எழுத்துக்கள் வந்து வன்மையாக ஒலிக்கணும், மெல்லின எழுத்துக்கள் வந்து மென்மையாக ஒலிக்குது அப்படின்னும், இடையின எழுத்துக்கள் பார்த்தோன்னா வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேருவதனால வந்து உயிர்மை வந்து தோன்றுகிறது. மொத்தம் உயிர்மை எழுத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 216 உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயுத எழுத்து வந்து தமிழ் மொழியில் வந்து உயிர்மை எழுத்துக்கள் தவிர ஆயுத எழுத்தும் இருக்குது. ஆயுத எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் அரை மாத்திரை. ஓகே, இங்கே வந்து 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் வந்து தொடங்கும் 2 மாத்திரை சொல், அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மாத்திரை சொல் வந்து நம்ம கொடுத்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். 6th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம். இது ஒரு பேசிக் இலக்கணம் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது ஈஸியாக நம்ம படித்தாலே புரிகிற அளவுக்கு இருக்கும். நம்ம மாத்திரை அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.